வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தேமுதிக கூட்டணி சற்றுமுன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்தாரா? அரசியலில் அதிரடி திருப்பங்கள் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே நிலவிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் கூட்டணி தொகுதி பங்கீடென அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த வகையில் தான் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியான திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுமே மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை கூட தொடங்கிவிட்டது. அந்த வகை மட்டுமல்லாமல் இந்த இரு திராவிட கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் என்பது வாழ்வாசாவா என்ற ஒரு நோக்கத்தில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக நடைபெறும் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு முக்கிய கருத்தாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது திருவனந்தபுரத்தில் திமுக தரப்புடன் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியாகும் இந்த தகவல் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த சந்திப்பின் போது தேமுதிக தரப்பில் 8 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கோரப்பட்டதாக கூறப்படுகிறதா. அதாவது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும் கட்சியுடன் தான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி என்ற பிரேமலதாவின் ஒரு பகிரங்கமாக அறிவித்திருந்தாலும் திரைமறைவில் திமுக தலைமையிடம் தூது விட்டிருப்பது என்பது அக்கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட கூட்டணி முடிவை அறிவிப்பதற்கான தேதியை தொடர்ந்து தள்ளி போட்டு வருவது தேமுதிக தொண்டர்களிடையே ஒரு கடும் அதிருப்தியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அதாவது ஒவ்வொரு தடையும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூடிய விரைவில் தங்கள் கூட்டணி கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்றுதான் ஒரு இழுபறி நிலையில் நீடித்துக் கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம் கூட இல்லாத நிலையில்தான் அவர் இந்தவாறு இழுபறி என்பது அந்த கட்சியின் தொண்டர்களிடையே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில் மற்ற கட்சிகளின் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன. ஆனால் தேமுதிகவின் தலைமை என்பது இன்னும் ஒரு தெளிவான முடிவு எடுக்காமல் இழுபறி நிலையில் இருப்பதால் களப்பணியில் ஈடுபட முடியாமல் அக்கட்சியின் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இந்த தாமதம் என்பது கட்சியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்ற கவலை ஒருபுறம் இருக்கவோ, தலைமை மீது இருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைந்து வருவதாகவும் தொண்டர்களிடையே ஒரு பெரும் சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வகையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சாவா என்ற நோக்கில்தான் அதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், தேமுதிகவின் எதிர்கால அரசியல் எவ்வாறு செயல்பட போகிறது என்பதுதான் மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.